பெரியார் சனாதன எதிர்ப்பின் அடையாளம். அதை மையமாக வைத்துதான் உறவு முறைகளை பற்றியும் அவர் பேசுகிறார். உறவு முறைகளை பற்றி பேசிய கருத்தை திரித்து பேசுகிறார்கள். அதை மையமாக வைத்துதான் தமிழையும் அவர் விமர்சிக்கிறார். அவர் தமிழை பழிக்கவில்லை. தமிழில் அறிவு சார்ந்த கருத்துக்கள் இடம்பெறாமல் புராண குப்பைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்கிற எரிச்சலில் வழியில் பேசுகிறார். புதிய புதிய கருத்துக்களை, அறிவியல் சார்ந்த கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு மொழியாக இது வளர்ச்சி பெறாமல் இன்னும் ராமாயணம், மகாபாரதம், திருவிளையாடல், தசாவதாரம் போன்ற கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புகிற கதைகளை கொண்ட ஒரு மொழியாக மட்டுமே இது இருக்கிறது என்கிற விரக்தியில் சனியன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லது காட்டுமிராண்டி மொழி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னதற்கு அந்த மொழி மீது உள்ள வெறுப்பு அல்ல, அல்லது அவருடைய மூதாதையரின் தாய்மொழியின் மீது உள்ள பற்று அல்ல. அப்படி ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. ஏதோ அவருக்கு கன்னட பற்று இருந்ததைப் போலவும், தமிழ் மீது ஒரு வெறுப்பு இருந்ததைப் போலவும் அபாண்டமான ஒரு அவதூறு இது. அந்த பெரியார் தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அந்த பெரியார் தான் தனி தமிழ்நாடு வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார். இந்த சிந்தனையெல்லாம் எங்கிருந்து முகிழ்த்தது? இன்றைக்கு நாம் பேசுகிற தமிழ் தேசியத்தின் அடித்தளமாக இருந்தது பெரியாரியம் என்பதை எப்படி நாம் மறைத்து விட முடியும், மறுதலித்து விட முடியும்? ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு அரசியல் பேசப்படுகிறது. பிரபாகரன் அவர்களை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை, விமர்சனத்தை ஆதரிக்கிறார்கள். எச் ராஜா இன்றைக்கு எல்டிடியை ஆதரித்திருக்கிறார், பிரபாகரனை போற்றியிருக்கிறார். குருமூர்த்தி என்றைக்கு ஈழ விடுதலையை ஆதரித்திருக்கிறார், எல்டிடியை ஆதரித்திருக்கிறார். இவர்களெல்லாம் இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு அரசியல் எந்த திசைவழியில் போய்கொண்டிருக்கிறது என்கிற அச்சம் நமக்கு எழுகிறது. பெரியாரியம் என்பது இந்த தேசத்தின் விடுதலைக்கான ஒரு அரசியல், விளிம்பு நிலை மக்களின் மீட்சிக்கான ஒரு அரசியல், சனாதனத்தை வீழ்த்துவதற்கான ஒரு அரசியல், புத்தர் காலத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தத்தின் தொடர்ச்சி தான் பெரியார் அரசியல். புத்தர் முன்மொழிந்த அரசியலைத்தான் இங்கே பெரியார் பேசினார், புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார். சனாதன எதிர்ப்பு என்பது இந்திய மண்ணில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உயிர்ப்போடு இருக்கிறது.